இதய பிரச்சினை காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்த பிரபல இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் சொக்கலிங்கத்துடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். நித்யானந்தன், இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நடிகர் ரஜினிகாந்த் இன்று மாலை வேட்டையின் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக உள்ள சூழ்நிலையில் முதல் முறையாக ஒரு ட்ரெய்லர் வெளியாகும் பொழுது நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ரத்த நாள சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவரை இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அளவில் இதய நல மருத்துவர் வி சொக்கலிங்கம் தான் மிகப்பெரிய ஒரு மருத்துவர் இந்திய அளவில் பார்க்கும் பொழுது. அவர் ரஜினிகாந்துடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் மருத்துவமனையில் சென்று நடிகர் ரஜினிகாந்தை மருத்துவ உடல்நலம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், நடிகர் ரஜினி எப்படி இருக்கிறார்? சார் வணக்கம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி இருக்கிறார்? மருத்துவமனையில் என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு? அவர் எப்பொழுது வீடு திரும்புவார்? கோடான கோடி ரசிகர்களின் உள்ளத்தில் வாழும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 வருடமாக என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் முந்தா நாள் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணது ஸ்லைட்டாக வயிற்று வலின்னு வந்தாங்க. உடனே அந்த டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த மகாதமனின்றது இது பாருங்களேன், சாரி, இது பாருங்க, இந்த மகாதமனி என்பது பார்த்தீங்கன்னா இந்த இதயம் புரியுதுங்களா? அந்த இதயத்தில் உள்ளே பாருங்க, அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து பெரிய ஆர்டி வருது இல்லை, அதான் மகாதமனி. தமணின்ற சுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது. அந்த மகாதமனி ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை விட்டு வெளில செஸ்டில் இருக்கும். அது பேர் தொராசிக் அயோட்டான்னு பேர். அந்த டயஃப்ரத்துக்கு கீழே வர்றது அப்டாமன் அயோட்டான்னு பேர். ரஜினிக்கு என்ன ஆச்சுன்னா, அப்டாமன் அயோட்டாவில் ஒரு சிறிய போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஜ் மாதிரி வந்தது. அது கண்டுபிடிச்சதுன்னா சர்ஜரி இல்லாமல், அதாவது சர்ஜரின்னா என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் தேட்டரை கூட்டு போகணும், மயக்க மருந்து கொடுக்கணும், கத்தி வச்சு இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஸ்மால் டியூப் வழியாக, கால் வழியாக சின்ன டியூப் போட்டு, இதை பாருங்களேன், அது புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். அவருக்கு வந்தது என்ன பார்த்தீங்கன்னா, இதை பாருங்களேன், இதுதான் ஒரு ரத்த குழாய் சீராக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் படியுது. கொலஸ்ட்ரால் படினா 2 நடக்குங்க. ஒன்று ரத்த குழாய் அடைப்படலாம், அப்படின்னா ரத்த குழாய் விரிவடையலாம். 2மே இருக்கக்கூடாது. இவருக்கு ரத்த குழாய் அடைப்படலை, கொஞ்சம் விரிவடைஞ்சது. அந்த விரிவு அடைஞ்சதுக்குலாம் மிஞ்சில் என்ன பண்ணோம், ஒன்லி சர்ஜரி தான் வைத்தியம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம், அந்த கத்தீட்டர் மூலம், இதை பாருங்களேன், கால் வழியாக ஒரு சின்ன கத்தீட்டர் போட்டு இதை பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, அது பேர் ஸ்டென்ட் கிராஃப்ட்னு பேர். அதை வச்சுட்டு இந்த கத்தீட்டர் எடுத்துருவோம். இதை பாருங்க, இந்த இடத்துல அந்த ஸ்டென்ட்டை பொருத்தின உடனே அந்த ரத்தம் அந்த வழியாக உள்ளே போகிறதுனால அந்த ஃபர்தராக விரிவடையதை நிறுத்திவிடும். அதனால் மறுபடியும் இந்த ஸ்டென்ட்டில் எப்படின்னா 20-30 வருடங்கள் வேலை செய்யும். பட் ஆனால் இப்போ நேற்று பண்ணோம், இன்றைக்கி ரூமுக்கு போயிடுச்சு, நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டில் அவரை விட்டால் இன்றைக்கே அவர் நாளைக்கே ஷூட்டிங் பண்ண கூட விற்பாடு போக முடியாது. அவரோட பேசும்போது சொன்னேன், நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன ரஜினி அட்மிட் பண்ணவங்க எல்லா டிவிலையும் மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்களேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னார், உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும், என்னுடைய அனுபவங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சல சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக பண்ணுறது கூட நீங்கள் பயன்படுத்திங்கன்னு எனக்கு சொல்கிறாரு. அவ்வளோ அதிசயமான மனிதனாக இருக்கார் பாரு. உங்களுக்கு சரி, ஒரு 9 வருஷத்துக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். சில வருடங்களுக்கு முன்பு மூளையில் சின்ன ரத்த அதையும் சரிப்படுத்தியாச்சு. இதே இப்போ பூர்ணமாக குணமாயிப்போச்சு. இந்த ரத்த நாள அடைப்பை ஒருவேளை நடிகர் ரஜினிகாந்த் முன்கூட்டியே அறியவில்லை அப்படின்னா என்ன விதமான பிரச்சனையை ஏற்படுத்திருக்கோம்? எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போயிருக்கும்? அது அவர் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையா இப்ப மருத்துவர்கிட்ட போய் பார்த்ததுனால உயிர் பழிச்சிருக்காரா, இல்லை இது உயிருக்கு ஆபத்தான ஒரு வியாதி தானா? இது மூலம் என்ன தெரியுமா, மக்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கொடுக்குறேன். எந்த வழி எதுவாக இருந்தால் நீங்களே வைத்தியம் பார்த்துக்கூடாது. ரஜினியை விட்டுட்டு இப்போ நல்லாயிட்டாரு. சப்போஸ் விட்டு இருந்தால் என்னாங்க தெரியுமாங்க, அந்த ரத்த குழாய் இருக்குதுல்ல, பல்ஜானது பெருசாகிட்டே போகும், ரத்தம் கிளாட் ஆகலாம். அதனால பின்விளைவுகள் ஸ்ட்ரோக்கெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில சமயம் ஈவன் அந்த ரத்த குழாய் வெடிக்கிறது கூட உண்டு, கட்டாயம். அதெல்லாம் தடுத்துக்கிறதுக்கு அவர் முன்னெச்சரிக்கை அவர் எடுத்துக்கிறது கரெக்ட் டைம் வரதானே முக்கியம். ஒருவேளை முன்னெச்சரிக்கையா வரலன்னா உயிரிழப்பு வரைக்கும் இது சென்றிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறைய பேர் தெரியாதவங்க நினைச்சுப்பாங்க, உடனே வயிற்று வலி தானே சொல்லி ஏதாவது மருந்துக்கு சாப்பிட்டுட்டு அந்த இக்னோர் பண்ணியிருந்தாருன்னா. அவரை பார்த்துக்கின்ற குழுவில் இருக்க டாக்டர் அனைவரும் என்னுடைய மாணவர்கள் நல்லா கான்டாக்ட் பண்ணாங்க, உடனே வர சொன்னாங்க. அது எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டாடணும். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம், இதே ப்ரொசீஜர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இருக்குது.
ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனேன்னா அவர் பண்ண விட மாட்டாங்க. அதனால ஒரு தனிப்பட்ட இதில் இருக்குன்னு பண்ணுறது. இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்லையும் சரி, கவர்மெண்ட் நம்ம சென்னையில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் வருது. பழையபடி திரைப்படங்கள்ல நடிக்க முடியுமா? அவர் ஸ்டைலா ரஜினினா ஸ்டைல் என்பார்கள், அந்த வகையில ஸ்டைலா நடிக்க முடியுமா? எத்தனை நாட்கள் அவர் ஷூட்டிங் போறதுக்கு எடுக்கும்? இன்னும் அது முக்கியமாக அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னார், உங்க நேயர்களெல்லாம் உங்க மூலம் சொல்லுங்க. உண்மையாக சொல்றேன், அவர் இப்போ பூர்ணமாக குணமடைஞ்சிட்டாரு. சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சு இந்த பழைய ரஜினியை பார்த்தீங்கல்ல, அதை விட பல மடங்கு மறுபடியும் உங்களை ரஜினியா பார்க்க முடியும். இது வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. பிளஸ் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். அந்த ப்ரிகாஷன்ஸ் என்ன தெரியுமா? 3 எல்லா நேரங்களையும் சொல்றேன். உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உணவு. அது முக்கியமாக இப்படி சொல்லுவேன் மக்களுக்கு புரியுற மாதிரி. 3 ஊக்கள் வச்சுங்க. உயிர் உடல்ல இயங்கிறது 3 ஊக்கள் தம்பி. உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அது 3 தாரக மந்திரங்களாக உலக மக்கள் அனைவரும், நேயர்கள் அனைவரும் கடைபிடிக்கணும். ரசிகர்கள் அனைவருமே அந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற தாரக மந்திரங்களை எவன் ஒருவன் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ, உள்மனதில் என் நிலையில் மகிழ்ச்சியை இழக்காமல் இருந்தாரோ. இந்த உயிர்கொல்லி நோய் 3 தானே தம்பி. என்ன? ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக், 2வது கேன்சர், 3வது ஆக்சிடென்ட் அண்ட் சூசைட். அது அனைத்தும் 100க்கு 100 தடுக்க முடியும். இதயத்திற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்லாம் உடம்புல தெரிய வரும்? அது எப்படி கண்டறியுது? இது முக்கியமான கேள்வி. இதை வச்சு நேர்களை சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நான் ரத்த குழாயில் சொல்றேன். இதே ரத்த குழாய் இதே மாதிரி தான் வச்சுக்கோம். இந்த ரத்த குழாயில் அடைப்பு வருவதற்கு குறைந்தது உங்களுக்கு வந்து 15-20 வருடம் வரும். ஆனால் இப்போ அக்யூட் ஸ்ட்ரெஸ்னு வருது வச்சுங்க. ஏதோ ஒரு பண இழப்பு, வேலை கிடைக்கல, உயிரில் யாரோ இறந்துட்டாங்கன்னு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது பாருங்களேன், இந்த ரத்த குழாய் சின்ன கீறல் விழும். இந்த கீறல் விழுந்த உடனே இது பாருங்க, ஒன்று யாரும் பயமுறுத்த விரும்பல, அந்த கீறல் விழுந்த உடனே பாருங்களேன் ரத்தம் உறைந்து விடும். அந்த ரத்தம் உறைவதற்கு இதை பாருங்களேன் 2 நிமிடம் தான் ஆகும். ஸோ அதுலேருந்து காப்பாற்றிக்கிறது கூட நீ 3 மந்திரம் சொன்னல, எந்நிலையிலும் மகிழ்ச்சி, சிறந்த எண்ணுகின்ற எண்ணம் சீர், உண்ணுகின்ற உணவு சீராக, உடற்பயிற்சி சீராக வச்சிருந்தா இந்த அடைப்படுவதை தவிர்க்கலாம், ரத்தம் உறைவதை சுரக்கலாம், ரத்த குழாய் வேகமாக சுருங்குவதும் தடுக்க முடியும். இந்த 3 தாரக மந்திரங்கள் எந்நிலையில மகிழ்ச்சியா இருக்கணும். எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை சென்று இதயம் நல்லா இருக்கான்னு ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் செக் பண்றதுக்கு எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை போகணும் மருத்துவர் அணிக்கு? அருமையான கேள்வி. இப்ப என்ன தெரியுமா, உலக அளவில் சொல்றது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றோம், 20 வயதான பிறகு ஒவ்வொருவரும் என்னென்ன தெரியுமா பண்ணிக்கணும்? பிளட் ப்ரெஷர் எவ்வளவு செய்யணும், பிளட்ல இருக்க கொலஸ்ட்ரால், சுகர், இசிஜி, எக்ஸ்ரே 20 வயசுல பண்ணிட்டு 5 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணா போதும். 40 வயதானோடனே வருடம் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு அந்த ரத்த கொதிப்போ, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் சைலண்டா இருந்து உங்களை கொண்டு விடும். கண்டுபிடிச்ச மாற்றி அமைச்சு இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்தால் போதும், எந்த வியாதியும் வராது. வந்த வியாதிகளை குணப்படுத்துகின்ற சக்தி உங்க மனம் மட்டும்தான். அதுதான் அடிக்கடி சொல்றேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி டு கெட் பரீட். உன் வாழ்க்கையை நீ நிர்ணயித்து மகிழ்ச்சியுடன் வாழ, மற்றவர்களை இருந்து காப்பியடிக்காமல் வாழ்ந்தாலே போதும். போதை பழக்கம் இல்லாம புகைப்பிடிப்பை தவிர்க்க வேண்டும். கிட்டேயும் போகக்கூடாது, போதை பொருளும் வேண்டாம். இப்ப ட்ரக்ஸ்ல நிறைய வந்து குழந்தைங்களுக்கு, அதையும் கட்டாயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வழி உண்டு என்று சொல்கிறேன். நான் பார்த்திருக்கலாம், நடிகர் ரஜினிகாந்த் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக வீடு திரும்புவார். நடிகர் முன்பு எப்படி இருந்தாரோ அதே போன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் களத்தில் இறங்கி நடிப்பதற்கு துவங்கலாம். ஒரு 3 வாரங்கள் மட்டும் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று மருத்துவர் கூறியிருக்கிறார். பொதுமக்களும் இதயம் குறித்தான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. 20 வயதுக்குள்ளாக இருக்கும் பொழுது 5 ஆண்டுக்கு ஒரு முறையும், 40 வயது தொடும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறையும் மருத்துவரை அணுகி தங்களுடைய இதயம் எப்படி இருக்கிறது என்பதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போதை பழக்கம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது மருத்துவருடைய மிக முக்கியமான அறிவுரையாக இருக்கிறது. இதயம் தான் ஒரு மனிதனுக்கான மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த இதயத்தை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும். எந்த விதமான மன அழுத்தமும், உடல் பயிற்சி செய்யும் பொழுது, உணவை சரியாக உட்கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கலாம் என்பதுதான் மருத்துவருடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் நித்யானந்தன். சிகிச்சையில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.